சரித்திரம் பாகவத ரீதியாக பிரம்மமோகன லீல முடிஞ்ச உடனே நாராயண தீர்த்தர் தரங்க ரீதியா இந்த கதையை சொல்றார். யஜ்ஞபத்ரிகளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினார். பாகவத ரீதியாக 23 அத்தியாயம், 23வது அத்தியாயத்தில் தான் இந்த கதை வருது. கோபி வஸ்திராபகரணங்கள்லாம் முடிஞ்சு, வேணுகீதங்கள்லாம் முடிஞ்சு வஸ்திராபகரணமாகி காளி நர்த்தன சரித்திரங்கள்லாம் முடிஞ்சிருது. முடிஞ்சுதான் இந்த சரித்திரம் பாகவத ரீதியா இருக்கு. சுகாச்சாரியால் ஏன் நாராயண தீர்த்தர் ஏன் இவ்வளவு பின்னாடி உள்ள கதையை முன்னாடி சொல்றாருன்னா, அந்த ஒரு ஸ்லோகம் தான் காரணம். பிப்ரத்வேணும் ஜடரபடயோகோ சிங்கவேத்ரேச்ச கக்ஷே வாமேபாணோ மசரணகபலம் தத்பலான் அங்குலீஷு திஷ்டன் மத்தியே ஸ்வபரிசுகிருதோ ஹாசகன் நர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி பூஜே யஜ்ஞபுக் பாலகேளி. யஜ்ஞபுக்கு யஜ்ஞசாலையில பவித்திரமான ஹவிர்பாகங்கள்ல சாப்பிடக்கூடிய பகவான் குழந்தைகளோட சாப்பிட்டான்னு சொன்ன அந்த ஞாபகம் நாராயண தீர்த்தருக்கு. அவர் தரங்கத்தில் இந்த கதை சொல்லும் பொழுதே யஜ்ஞம் யஜ்ஞபுஜம்னு ஆரம்பிச்சு சொல்லி, யஜ்ஞசாலையில சாப்பிட்றான்னு இந்த கதையை சொன்ன உடனேவே சுகாச்சாரியாளுக்கு யஜ்ஞபத்னிகள் ஸ்மரணம் வந்துடுது நாராயண தீர்த்தர். அதனாலதான் அடுத்த கதையே யஜ்ஞபத்னி சம்ரட்சணம் சொல்றான் தரங்க ரீதியாக. வேதத்துக்கு ஸ்ருதம் ஸ்ருதின்னு பெயர். ரிஷிகள்லாம் எழுதின தர்மசாஸ்திரங்களுக்கு ஸ்மிருதிகள் பெயர். நாம் எப்படி வாழ்க்கையை நடத்தணும், என்னென்ன தர்மங்களை நாம் செய்யணும், எப்படி நாம் இருக்கணும்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா, அதுக்கு ஸ்மிருதின்னு பெயர். வேதம் நேரடியாக சொன்னதுக்கு ஸ்ருதின்னு பெயர். வேதம் சொன்ன தர்மங்களுக்கு, செய்ய சொன்ன தர்மங்கள் ஸ்ருதி, செய்ய சொன்ன தர்மங்களுக்கு ஸ்ரௌதம். ரிஷிகளால சொல்லப்பட்ட ஸ்மிருதிகள், சொல்லப்பட்ட தர்மங்களுக்கு ஸ்மார்த்தம். அதனாலதான் பூணல் மாத்திக்கும் பொழுது கூட ஸ்ரௌத ஸ்மார்த்த விகித நித்திய கர்மானுஷ்டானேன்னு சொல்றோம். ஸ்ரௌதம் அப்படின்னு சொன்னா ஸ்ருதி விகிதம், வேதம் சொன்ன. நீ சஷ்டி பூர்த்தி பண்ணிக்கோ, நீ சதாபிஷேகம் பண்ணிக்கோன்னுலாம் வேதம் சொல்லவே சொல்ல. நீ ஆயுஷ்யமம் பண்ணிக்கோ, சஷ்டி பூர்த்தி பண்ணி சதாபிஷேகம் பண்ணி, இதெல்லாம் வேதம் சொல்லாது. பின்ன வேதம் எதை சொல்லும்னா யாகம் பண்ணுன்னு தான் சொல்லும். யஜ்ஞத்தை தான் நேரடியா வேதம் சொல்லும், அந்த தர்மத்தை மாத்திரம். இவன் நாம் ருத்ரேகாதசி பண்ணியா, சஷ்டப்த பூர்த்திக்கு முன்னாடி ருத்ரேகாதசி பண்ணிக்கிறான். அதுல ஒரு வசோர்தாரேன்னு ஒன்று பண்றான். இவ்வளவு நீளம் ஒரு கட்டையை வச்சுட்டு ஒரு வாத்தியார், அந்த வாத்தியார் பிடிச்சுட்டு இருப்பார். யாருக்கு சஷ்டத்து பூர்த்தியோ அந்த தம்பதிகள் தொட்டுன்னு இருப்பா. ஒருத்தர் நெய்யை எடுத்து விடுவா. தாரையா நெய் விழும், சமக்கம் சொல்லுவா. இந்த வசோர்தாரை எல்லாருக்குமே தெரியும். இது நாம் சஷ்டத்து பூர்த்திக்கு முன்னாடி ருத்ரேகாதசி பண்ணிக்கிறதுக்காக, மகாருத்ரம் பண்றதுக்கு, அதிருத்ரம் பண்றதுக்காக ஏற்பட்டது இல்லை இந்த வசோர்தாரை. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அக்னி சயனம்னு கருட சயனம்னு யாகம் பண்றாள். அந்த யாகத்துல கருடாகிருதியாக அந்த கல்லெல்லாம் இஷ்டகைகள் எல்லாம் உபதானம் பண்ணி மந்திரம் சொல்லி பண்ணி அது முடிச்சா கருடன் மாதிரி வந்துடும். அதுல அக்னி பிரதிஷ்டைய பண்ணி அந்த அக்னியில தான் இந்த வசோர்தார சொல்லப்பட்டு, யாகத்துல சொல்லப்பட்டு. வசோர்தார என் யாகத்துல சொல்லப்பட்ட வசோர்தாரையை எப்படி நாம் நம்முடைய ருத்ரேகாதசி, மகாருத்ரம், அதிருத்ரத்தெல்லாம் எடுத்துக்கிறோமோ,
எதுக்கு சொல்ல வரேன், இந்த ருத்ரேகாதசி உள்பட நாம் சஷ்டி பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக உள்ளதில்லை இந்த வசோர்தார. அது வேதம் சொல். வேதம் இந்த தர்மங்களை மாத்திரம்தான் சொல். ஏன் யஜ்யத்தை பத்தி மாத்திரம் வேதம் சொல்றது அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்றது, யஜ்யம்னா யாகம்னா என்ன, யஜ்யோவை விஷ்ணு, பகவானுடைய ஸ்வரூபம். பகவானுடைய ஸ்வரூபம் தான் யஜ்யம்ங்கிறது. எங்க தெரியுதுன்னா நாபியினுடைய யாகத்துல தெரியுது. நாபி மகாராஜா யாகம் என்றான் பிரவர்க்கியம்னு ஒரு காரியம். அந்த பிரவர்க்கியம் அது ஒரு ட்ரீட்மெண்ட். யஜ்ய புருஷன், யஜ்ய புருஷன்னா யாரு, இங்க பகவான். இந்த யஜ்ய புருஷனான பகவானுக்கு தலை வேறு உடல் வேறாக இருக்கு. இந்த பிரவர்க்கியம்ங்கிற காரியம்தான் இந்த தலையையும் உடம்பையும் சேர்த்து வச்சு உயிர் கொடுக்கிறது. இந்த நாபி மகாராஜாவினுடைய யாகத்துல இந்த பிரவர்க்கியங்கள் முடிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா பகவான் ஆவிர்பாவத்தை அடைஞ்சார். யாக சங்கல்பம் பண்ணின உடனே பகவான் வரல, பிரவர்க்கியம் முடிஞ்ச உடனே தான் வந்தான். பிரவர்க்கியம் முடிஞ்ச உடனே அதகதம் ஆவிஷ்கிருதம் புஜயுகளத்வயம், சதுர்புஜத்தோடு கூட தரவர வனமாலா சூரியம் அமிர்தமணி கதாபிகி, சங்கசக்கர கதாபாணியாக பகவான் இப்படி கௌஸ்துபத்தோட கூட பகவான் இப்படி ஆவிர்பாவத்தை அடைஞ்சார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யஜ்யம் அப்படின்னா பகவத் ஸ்வரூபம். இந்த யஜ்ய சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா கீதையிலையும் பகவான் சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணும் பொழுது யஜ்யத்தோடையே தான் பகவான் உண்டு பண்ணினான். எதுக்கு யஜ்யத்தோடனா, நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது யஜ்யம். ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, காமதேனு நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நிகம கல்பதரோஹோ கலிதம். பாகவதத்தை பத்தி சொல்லும் பொழுதே பாகவதத்தினுடைய பெருமைய பாகவதமே சொல்றது, வேதமாகிற கல்பக விருட்சத்துல உண்டானது. கல்பக விருட்சம்னா என்னன்னா, நீ என்னென்ன கேட்கறியோ எல்லாத்தையும் கொடுக்கும். அதுபோல வேதம் ஒரு கல்பக விருட்சம். உனக்கு என்னென்ன வேணும், குழந்தை வேணுமா, அதுக்கு வேதம், அதுக்கு யாகம். பசு சமிருத்தி வேணுமா, அதுக்கு யாகம். ஆரோக்கியம் வேணுமா, அதுக்கு யஜ்யம். அன்ன சமிருத்தி வேணுமா, அதுக்கு யாகம். இது மாதிரி நமக்கு என்னென்ன காமனைகள் இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது யஜ்யங்கள். இதுதான் பகவான் பிரஜைகளை உண்டு பண்ணும் பொழுது அவர்களுடைய சௌக்கியங்களை கொடுப்பதற்கு யஜ்யத்தையும் சேர்த்து உண்டு பண்ணினார். உலகத்துல 1000 கர்மாக்கள் இருந்தாலும் யஜ்யோகி சிரேஷ்டதமம் கர்மா அப்படிங்கிறது வேதம். கர்மான்னா கர்மண்யேவாதிகாரஸ்தேன்னா எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, ஆபீஸ் போறது, பேங்குக்கு போறது, அவ டியூட்டியை பார்க்கறது சொல்லல கிருஷ்ணன். இங்க கர்மண்யேவாதிகாரஸ்தேன்னு சொல்றது அவன் வேலைக்கு போறத சொல்லல. கர்மா லௌகீக கர்மாவே இப்பதான். கீதையில பகவான் சொல்ற கர்மாக்கள் என்னன்னா அவரவர்களுக்கு உரிய சுதர்மம். அவரவர்களுக்கு எது சுதர்மமோ அதுதான் பகவான் கர்மண்யேவாதிகாரஸ்தேங்க. அதுபோல யஜ்யங்கள் ஒவ்வொருத்தரும் அவசியம் பண்ணணுங்கிறதுக்காக தான். அதுவும் பிராமண ஜென்மாவை அடைஞ்சுட்டா அவசியம் அவன் யாகம் பண்ண. 3 தலைமுறை சேர்ந்தா மாதிரி யாகம் பண்ணாட்டா அவனுக்கு துர்பிராமணன் பேர். 3 தலைமுறை யாகம் பண்ணாட்டா பிராமண, சத்பிராமணன், துர்பிராமணன் 2 இருக்கணும். துர்பிராமணன் அவன் 4வது தலைமுறை யாகம் பண்ணினான்னா இந்த தோஷ நிவர்த்திக்கு சில பிராயசித்தங்கள் பண்ணிதான் அவனுக்கு யாகம்.
அவனுக்கு சில பிராயச்சித்தங்கள் ஆடா. தௌர்பிராமண்ய நிவர்த்தி. பிராமணன் அவசியம் யாகம் பண்ணிதான் ஆகும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, லோகக்ஷேமத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பிராமணனுக்கு. உலகம் சௌக்கியமா இருக்கணும், லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்கணும்னா இங்க அவன் அவிர்பாகங்கள்லாம் இங்க கொடுக்க 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 கொடுக்கதான் தேவதைகளுக்கு சாப்பாடு. இது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி மாதிரி. இங்க ஒரு பிராமணன் யாகம் பண்ணினாதான் இந்திராதி தேவதைகளுக்கு ஆகாரம் போகும். இங்க யஜ்ஞம் நடக்காட்டா அவள பட்னி கிடக்கணும், அவளுக்கு சாப்பாடு கிடையாது. தேவதைகளுக்கு நாம் சாப்பாடு போடுறோம், பதிலுக்கு தேவதைகள் மழையை பொழிய வச்சு நமக்கு சாப்பாடு போடுறோம். இப்படி லோகக்ஷேமங்கிற ஒரு பெரிய காரியம் பொறுப்பு ஒரு பிராமணனுக்கு இருக்கிறதுனாலதான் யஜ்ஞம் அவசியம் பண்ணணும். யஜ்ஞம் பண்ணணும்னா வேதாத்தியனம் பண்ணிருக்கணும், வேதாத்தியனம் பண்ணி முடிச்சுட்டா யாகம் பண்ணணும். யாகம் பண்ணணுங்கிறதுக்காக தான் கல்யாணமே. ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறானே, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்? ஆபஸ்தம்பர் சொல்லும் போது கல்யாணம்னு சொல்லல, இருமணங்கள் சேர்றதுன்னு தமிழ்ல சொல்றா பாருங்க, அதெல்லாம் கிடையாது. சகதர்மச்சாரிணி சம்யோக. தர்மம் செய்வதற்கு ஒரு ஜோடியை சேர்த்துக்கிறான்னு அர்த்தம். தனியா தர்மம் செய்யாமல் சேர்த்துக்கிறான். சகல ஆசிரமங்களும் கிரகஸ்தனை நம்பி இருக்கிறதுனால சேர்த்துக்கிறான். இப்ப யஜ்யத்தினுடைய பெருமை தெரியாததுக்கு காரணம் என்னன்னா, எல்லாருமே யஜ்யம்னு போட்டுக்க ஆரம்பிச்சுட்டான். டூப்ளிகேட். என்ன, இந்த ராகுல் காந்தி வரைக்கும் காந்தின்னு போட்டுக்கிறானோ, அவன் அப்பா போட்டுவிட்டான், அவன் பாட்டி போட்டுவிட்டா, எல்லாரும் காந்தி காந்தின்னு போட்டுன்றதுனால மகாத்மா காந்தியோட பெருமையே தெரியாம போயிடுச்சு. இவன் உள்பட இந்த 2 கண்டா உள்பட என்ன போட்டுக்கிறது, காந்தின்னு போட்டுண்டா அப்ப நஜம் காந்திக்கு கௌரவம் இல்லாமல். அதுபோல இங்க என்ன புஷ்பயாகம் அப்படிங்கிற அவன் பத்திரிக்கை போட்டிருக்கான், புஷ்பயாகம்னு. அப்புறம் அவனுக்கு என்னெல்லாம் தோன்றதோ எல்லாத்துக்கும் யாக சப்தத்தையும் யஜ்ஞ சப்தத்தையும் திருடி இருக்கான். அதனாலதான் உண்மையான யஜ்யம்னா என்னன்னு தெரியல, யாகம்னா என்னன்னு தெரியல. யஜ்யம்னா என்ன, எல்லாம் வேதம் நேரடியா சொன்னதுதான். நீங்க பாகவதம் முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரகலாத சரித்திரம் துருவ சரித்திரம் வரத்துக்கு முன்னாடி எல்லாம் யாகம் பண்ணினா யாகம் பண்ணினான் தான் வரும். பகவந்தம், பகவான் ஆராதனை பண்ணினா பூஜை பண்ணினான்னார் பரத யோகீஸ்வரன். எப்படி பூஜை பண்ணினான்னா, காம்பாஞ்ச துளசி வச்சுன்னு பூஜை பண்ணினா, திருவாராதனை பண்ணினான்லாம் சொல்லல. பகவந்தம் யஜ்ஞ கிருத ரூபம் கிருதுபிகி உச்சாவதைகி ஸ்ரத்தையா கிருதாக்னிஹோத்திர தரிச பூர்ணமாச சாதுர்மாஸ்ய பசு சோமானாம் பிரகிருதி விகிருதிபிகி அனுசவனம் சாதுர்ஹோத்திர விதினா. சுகாச்சாரியார் சொல்றார், பரத யோகீஸ்வரனுடைய கதையை சொல்லும் பொழுது யாகம் பண்ணினான், பகவான் ஆராதனை பண்ணினான். இப்ப பகவன் நாம கீர்த்தனமோ சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் இதெல்லாம் பண்ணலையான்னா அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறவா இனிமேதான் பிறக்க போறா. பிரகலாத சுவாமி சொல்லிதானே இது தெரியும், சிரவண பக்தி கீர்த்தன பக்தி ஸ்மரண பக்தி. அவனுக்கு முன்னாடி உள்ளவாள் எப்படி பகவான் ஆராதனை பண்ண, யாகம் பண்ணிதான் ஆராதனை. யஜ்யம்ங்கிறது என்னன்னா எஜ பூஜாயாம், பூஜை பகவானுக்கு பண்ற பூஜை. இந்த யஜ்யம்ங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு அனுஷ்டானம்னு வேதம் சொல்லக்கூடியது. பகவானுடைய லீலைகள்லயே கிருஷ்ண லீலைகள்ல ஒரு அத்தியாச்சரியமான ஒரு லீலை யஜ்ஞபத்னி சம்ரட்சணம். இந்த லீலைக்கு இவ்வளவு ஆச்சரியத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேணுகானம் பண்ணினா கோபிகைகள்லாம் வந்துட்டா. விரஜஸ்திரியா கிருஷ்ண கிரகீதமானசாக ஆஜக்முகு. வேணுகானம் பண்ணினா கேட்ட உடனே கோபிகைகள் அத்தனை பேர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணினா கிருஷ்ணனுடைய சன்னிதானத்துக்கு வந்துட்டா. இங்க யஜ்ஞபத்னிகளுக்கு எப்படின்னா, அவளை வேணுகானம் பண்ணி கூப்பிடல, அவ இருக்கிற இடத்துக்கு இவங்க போயிட்டான். இதான் யஜ்ஞபத்னிகளுக்கும் கோபிகைகளுக்கும் உள்ள வித்தியாசம்.
இந்த இந்த நாராயண தீர்த்தனுடைய ஒரு தரங்கத்தினுடைய அமைப்பு டிராமா மாதிரி. ஒவ்வொரு பாத்திரங்களும் வரும்போது அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். கம்சன் வந்தான்னா கம்சனை பத்தி ஒரு 2 தரு இருக்கும், ஸ்லோகம் இருக்கு. அந்தந்த பாத்திரங்களை சொல்றது. யஜ்ஞிகானாம் ஆகமனம். இப்ப இந்த கதை என்னன்னா, யாகம் என்ற தீட்சிதார், அவாத்து மாமிகள், பசங்கள், கிருஷ்ணன் 4 பேர் தான் இந்த லீலைக்கு. முதல்ல இந்த யாகசாலையில உள்ள தீட்சிதாள்லாம் வரான்னு அர்த்தம் இல்ல, அங்க திரையை திறந்த உடனே அவன் நிற்கிறான் டிராமால. இப்ப இங்க வந்து அவளை காண்பிக்கிறார் நாராயண தீர்த்தம். எப்படி இருக்கா இந்த தீட்சிதாள்? அரணி பாத்திர பலாச குஷபாரம் வஹந்தா பிரம்யாலக்ஷ்மியா சமாவிருத்தம். சுவாமி ராமச்சந்திர பிரபு வனவாசத்துக்கு காட்டுக்கு போகும்போது அரண்ய பிரவேசம் பண்றார். காட்டுல பிரவேசம் பண்ணி ரிஷி மண்டலங்களுடைய ஆசிரமங்களுக்கு எல்லாம் போய் பார்க்கிறார். அவ ஆத்து நிறைய சமித்து, தர்ப்பம், அப்புறம் குஷம், பலாசம் எல்லாம் அப்படியே வீடு முழுக்க இப்படி இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா முட்டான் உருட்டி வச்சிருக்கு, இங்க வரட்டி தட்டி வச்சிருக்கு, ஒரு கூடையில உமி இருக்கு, ஒரு சமித்து கட்டு இருக்கு, தர்ப்பம் இருக்கு, விதவிதமா இருக்கு. நீட்டு தர்ப்பம், அப்புறம் கொஞ்சம் முக்கா சைஸு, அரை சைஸு கட்ட தர்ப்ப, அப்புறம் யுத்தமத்துக்கு எல்லாம் கட்டி 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 வச்சு அப்படியே 2 சட்டத்தை அப்படி அடிச்சு அதுக்கு மேல வரிசையா வச்சு பிரம்யாலக்ஷ்மியா சமா. ஒரு பிராமணனோட வீடுன்னா இப்படி இருந்தாதான் பிரம்மண்யம்னு அர்த்தம். இன்னைக்கு எதெல்லாம் லான்ச் பண்றானோ அதெல்லாம் நாளைக்கு வாத்துல இருந்தா பிராமணியம் இல்லது. புதுசா அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் என்னெல்லாம் இன்னைக்கு வருதோ அது நாளன்னைக்கு வாத்துல இருக்கு. இப்படி இருக்கிறதா பிராமணஸ்து தேகாய தேகஸ்ய நோபபோகாய கல்பது கிளேசாய மகத்தே பிரத்யானந்த சுகாய. பிராமணனுடைய ஜென்மா எதற்கு? உபபோகாய கல்பதே நோபபோகாய கல்பது. சௌக்கியத்தை அனுபவிக்கிறது, நினைச்சதெல்லாம் அனுபவிக்கிறது, நினைச்சதை சாப்பிட்றது, இஷ்டப்படி தூங்கிறது, இப்படி விவகாரம் பண்றதுக்கு பிராமண ஜென்மா இல்லை. வேற எதற்கு பிராமண ஜென்மா அப்படின்னா, இக கிளேசாய மகள், உடம்ப வருத்தி பட்னி கிடந்து பசி பட்னி பார்க்காமல் தர்மங்கள் எல்லாம் பண்ணி இந்த ஜென்மா முழுக்க கஷ்டம். இங்க இகலோகத்துல கஷ்டம், பரலோகத்துல சௌக்கியம். பிரத்ய ஆனந்த சுகாயஜா. அதனால இந்த ராமச்சந்திர பிரபு வந்து பார்க்கிற ரிஷிகணங்களுடைய ஆசிரமத்தை வந்து பார்த்தா எங்க திரும்பினாலும் வைதிக ஸ்ரீயா இருக்கா, பிராமண ஸ்ரீ. பிராமியா லக்ஷ்மியா சமாவிருத்தம் அப்படி குசச்சீர பரிக்ஷிப்தம் பிராமியா லக்ஷ்மியா சமாவிருத்தம்னு வால்மீகி ராமர் கண்டு ஆனந்தப்பட்டது ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். ஒரு க்ஷத்ரியனுக்கு பிராமணன் இப்படி இருந்தா தானே காப்பாத்தணுங்கிற எண்ணமே வரும். சத்திரியனுக்கு மேல இவன் சௌக்கியமா இருந்தான்னா பிராமணனுக்கு என்னமா காப்பாத்தணும், சத்திரியனுக்கு எப்படி காப்பாத்தணுங்கிற எண்ணம் வரும். இதெல்லாம் பார்த்துட்டு ராமர் வேதோக்தமான தர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான்னு சந்தோஷப்படுறாராம் மனசு. ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு ஆகிதாக்னி எப்படி இருக்கணும். அரணி பாத்திர பலாச, ஒரு மாந்தோல், அந்த மாந்தோலுக்குள்ள முத்தின அரசமரத்தினுடைய கட்டை, அரணி கட்டைன்னு பேரு. அரணி பத்ர. எதுக்கு இந்த அரணி அப்படின்னா, இந்த யக்ஷ பிரஷ்னம் ஆரம்பத்துல கேட்டவாளுக்கு புரியுங்க. அப்பா சொன்னாரு, இல்லை ஒரு பிராமணன் அந்தந்த வேலைக்கு அக்னிஹோத்திரம் பண்ணும்போது அரணிய கடைவரம், ஒரு அரணி அரசக்கட்டை, அதுக்கு மேல மத்து மாதிரி ஒன்று இருக்கும், அதை ஒருத்தர் மேல அமுத்திக்கணும், ஒருத்தர் தயிர் கடையிற மாதிரி கடையணும். கடைஞ்சா நெருப்பு வரும். இது என்னன்னா, அக்னி பலவிதமான அக்னி இருக்கு, அக்னிகள் பலவிதமான அக்னி இருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னா, அக்னி வேணும்னு கணபதி ஹோமம் பண்றா, அக்னி வேணும்னா வெந்நீர் அடுப்புல இருந்து கொண்டு வந்து வச்சிருவான். முன்ன
இப்ப என்ன பண்றது? இப்ப அநேகமா அதெல்லாம் கிடையாது, கற்பூரம் தான். முன்னெல்லாம் என்ன பண்ணுவா, ஏதாவது கேஸ் அடுப்பு மூட்டி ரெண்டு ரெண்டு அதுல ஏதாவது கொஞ்சம் வரட்டியை நீட்டி அதை கொளுத்திக்க வச்சு இந்த மாமீட்டை பித்தளை தாம்பாளத்தில் கொடுத்து கொண்டாங்கன்னு அவ கொண்டு வந்து அக்னியை வைப்பான். இது மாதிரி பலவிதமான அக்னிகள் இருந்தாலும் அக்னியில பவித்திரமான அக்னிங்கிறது என்னன்னா அரணியிலேருந்து வர அக்னி தான் பவித்திரம், சுத்தமான. ஏன்னா அந்த அந்த அரணிக்கட்டையிலேருந்து வர அக்னி பவித்திரம். அதுதான் ராமாயணத்துல போஜன் சொல்லும் பொழுது மேத்யா தயோத்யா ரணேகே ஆவிர்பூதம் அபூத பூர்வமபரம் எத்கிஞ்சதேகம் எத்கிஞ்சிது ஏகம் மகா, ராமாவதார ஸ்லோகம் அது. இந்த அரணிக்கட்டைய கடைஞ்சா அதுலேருந்து ஒரு ஒரு பொறி, ஒரு தேஜஸ் வரும், அக்னி. அதுபோல ராமர் ஆவிர்பாவத்தை அடைஞ்சார். எப்படி அடைஞ்சார்னா அயோத்தியாகிற அரணிக்கட்டையில ராமனாகிற அக்னி தோன்றினது. மேத்யா தயோத்யாரணேகே ஆவிர்பூதம் அபூதபூர்வம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி தோணினதில்ல. அப்பேற்பட்ட ஒரு இக்கிஞ்சி தேகம் மகா, ஒரு ஜோதிஸ், ஒரு தேஜஸ் உண்டாச்சு. அதனால அரணி கட்டைய கடைஞ்சுதான் அக்னியை எடுத்து, அந்த அக்னி தான் யாகத்துல உபயோகம். யாகம் பண்ணணும்னாலே அரணி கடைஞ்சுதான். அரணி பாத்திர, அந்த மாமா எப்போதும் அரணிய கையில வச்சுட்டு இருக்கிறாராம், கடையிற மந்தி பிரமந்தி எல்லாத்தையும் சேர்த்து. பலாச பறக்குமா, அப்படி வந்துட்டே இருக்கும்போது எங்கேயாவது தர்பை பார்த்தா மனது பறக்கும், பலாச இலைய புரச இலையை பார்த்தா பறக்கும், சமித்த பார்த்தா, இதெல்லாம் பறந்தா உண்மையான பிராமணன் அர்த்தம். இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி திரும்பினா புது பிராமணன் அர்த்தம். இப்பதான் முதல் ஜென்மா பிராமணத்தின். பலாச குஷபாரம், எதுக்கு இப்படி பறக்கிறது அப்படின்னா இஷ்டி பண்ணணுமே, அதுக்காக இந்த பலாச கிளை தர்பைகள் குஷபாரம் வகை இதெல்லாம் பறிச்சு, இதெல்லாம் இந்த பாரத்தெல்லாம் சுமந்துட்டு வரான். இப்ப இப்படியா வரான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி பின்னாடி பைய தொங்க பொண்ணு வரான் பிராமணம் பைக்ல. உண்மையான பிராமணன் என்ன பண்ணினான், அரணி பாத்திர குஷபாரம் வகந்தா தரணி தலே சததம் தாவந்தா. அது அப்படியே நாராயண தீர்த்தர் வீடியோ எடுத்து காமிக்கிறார் நமக்கு. தரணிதலே சததம் தாவன், சுந்தரராமன் மாதிரி. அந்த பூமியை பார்த்தா தரையில நடக்க மாட்டேங்கிறாராம், குதிச்சு குதிச்சு போற. தரணி தலே சததம் தாவந்தா யக்னிகா. ஏன் நடக்காம தாண்டி தாண்டி வர்றாருன்னா திருஷ்டி பூதம் பதம் நெசே. இப்ப எதை பத்தியும் கவலை இல்லாம எதை வேணான்னு தொடராளன்னு கூச வேண்டாம் உடம்பு. என்ன அது கீழே துணி இருந்தா அது என்ன துணியோ, யார் முதிச்சதோ, அது என்ன விவகாரமோ, அது போய் ஒரு நூல் இருந்தா கூட கையால தொடமாட்டேன். நடக்கும்போது ஏதாவது துணிகிணி இருந்து விழுப்பு குறைச்சலா ஆயிட்டா என்ன பண்றதுன்னு ஆச்சாரமா. தரணி தலே சததம் தாவந்தா. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வரவே வராது. 10 ஜென்மா பிராமணனா தொடர்ந்து. இப்ப சொல்றேனே இந்த ஆச்சாரம் சித்திக்கணும்னா ஆச்சார சதஜன்மசு. 100 ஜென்மா பிராமணனா பிறந்து காயத்ரி ஜபம் பண்ணியிருந்தாதான் ஆச்சாரம் சித்திக்கும். இன்னைக்கு தர்மங்கள்லாம் பண்ணாமலா இருக்கா, நிறைய புண்ணிய காரியங்கள் பண்றா, ஏன் பலிக்க மாட்டேங்கிறது? அஜாமிலோபாக்கியானத்துல சொல்றாருன்னு, பிராயஷ்சித்தாதிகள்லாம் பண்ணினா பாபம் போகும், பகவன் நாமம் சொன்னா பாபம் போகும். ரெண்டையும் கம்பேர் பண்றார் அஜாமிலோபாக்கியானத்துல. பகவன் நாமம் சொன்னா எப்படி போகும் அப்படின்னா சூரியனை கண்ட பனி போல போயிடும். பிராயஷ்சித்தாதிகள்னால பாபம் போகுமான்னா போகும். எது மாதிரி போகும்னா எரிஞ்சு அந்த மூங்கில் புதரை எரிச்சுட்டா எப்படி அழியுமோ அது மாதிரி போயிடும்.
இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, சூரியன் உதிச்சு விட்டான்னா அப்புறம் பனி வரவே வராது. இன்னைக்கு மூங்கில் குத்த நாம் எரிச்சாலும் தரமட்டமா ஆனாலும் ஒரு மழை பெஞ்சதுன்னா ஒரு மாதம் கழிச்சு முளைச்சிடும். அங்க வாசனையோட பகவன் நாமம் போக்கிடும். பிராயஷ்சித்தாதிகள்லாம் பாபத்தை போக்குமே தவிர வாசனையை போக்க அந்த எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் உள்ள இருக்கிறதுனால அவன் திருப்பி 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 பண்ணின பாபத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறான். கடைசியில பிராயஷ்சித்தங்கள்லாம் பிரயோஜனப்படாமல் போயிடுறது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நாம, என்ன பிராயஷ்சித்தம் வேஸ்ட், பகவன் நாம தான் ஒஸ்தி அப்படி சொல்லல சுகாச்சாரியால். இங்க பிராயஷ்சித்தம் வேஸ்ட் எப்படி ஆகும்? அது ரிஷிகள் சொன்னது தானே, சாஸ்திரம் தானே. இன்னென்ன பாபத்துக்கு இன்னென்ன பரிகாரம்னு ரிஷிகள் சொன்னா அதை செஞ்சா அந்த பாபம் போகாமல் எப்படி இருக்கும்? தீர்மானமா பாபம் போயிடும். பின்ன ஏன் வீணா போறதுன்னா அந்த பாபம் பிராயச்சித்தம் பண்ணி போயிடுறது. பிராயச்சித்தம் வேஸ்ட் இல்ல, அந்த பாபத்தையே திருப்பி பண்ணி முன்னாடி பண்ணின பிராயச்சித்தத்துக்கு வேல்யூ இல்லாம பண்ணி வராங்க. முன்னாடி பண்ணின பாபம் பிராயச்சித்தம் பண்ணானு அது இப்ப வேஸ்டா போயிட்டு. அதனால பிராயச்சித்தாதிகள்னால பாபம் போகும். போனாலும் இவன் திருப்பி பண்றதுனால அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடுறது. அதையும் இவன் கெடுக்கிறான், அது கெடுக்கல இவனை. அதனால பிராயச்சித்தா அது மாதிரி தான் இங்க இருக்க ஆச்சாரங்கள்லாம். எப்படி இருக்க ஆச்சாரம்னா, ஒரு தர்மம் பண்ணி அது பலனை கொடுக்காம இருக்குமா? இன்ன புண்ணியம் இன்ன பண்ணினா இன்ன பலன் கிடைக்கும்னு ரிஷிகள் சுயநலம் இல்லாம எழுதி வச்சிருக்கா. அதை நாம பண்ணினா அதுக்கு பலன் இல்லாமல் எப்படி போகும்? பலன் உண்டு. ஏன் நமக்கு இந்த பலன் கிடைக்கலன்னா, நீ சரியா பண்ணல. சரியா பண்றதுன்னா என்னன்னா, எந்த காமிய கர்மாவுக்கும் ஆச்சாரம் முக்கியம். காமிய கர்மாவுக்கு ஆச்சாரம் முக்கியம். ஸ்நானம் பண்ணும் பொழுது வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணினா ஸ்நானம் வேஸ்ட், அபச்சாரம். அது தேவதைகளுக்கு பண்ற அபச்சாரம். தேவதைகளுக்கு மாத்திரம்தான் கந்தர்வாள். தேவதைகளுக்கு பாஞ்சபௌதிக சரீரம் யாருக்கு இல்லையோ அவளுக்கு உண்டிதான் வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ண ரைட். இவன் வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது. நாம என்ன பண்றோம்? ஸ்நானம் ஒவ்வொரு காரியம் பண்ணும் பொழுதுமே அது பிரயோஜனம் இல்லாம பண்ணி வர்றோம் நம்முடைய தவறுதல்கள். ஒரு மாசம் ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவிரத குமாரிகாக, ஒரு மாச காலம் மார்கழி மாசத்துல நந்தகோபஸ்திரி கந்தகோபனுடைய அந்த ஆயர்வாடியில உள்ள அந்த சிறுமிகள்லாம் ஒரு விரதம் இருந்தார். அந்த விரதம் இருந்து மாச பூர்த்தியில சுவாமி என்ன பண்ணினார்? அத்தனை பேருடைய வஸ்திரத்தையும் அபகரிச்சுட்டார். அபகரிச்சுண்டா அப்புறம் இவாள்லாம் வஸ்திரத்தை கொடுன்னு கேட்கிறா. அதுக்கு பகவான் சொல்றான், இதை ஏன் நான் அபகரிச்சுட்டேன் தெரியுமோ? இது ஒரு தண்டனை, சிக்ஷை. எதுக்கு சிக்ஷைன்னா, நீங்கள்லாம் காமியமா இந்த விரதம் பண்றேன், ஒண்ணு வேணும் பலனை உத்தேசிச்சு பண்றேன். பலனை உத்தேசிச்சு எந்த காரியம் பண்ணினாலும் 100க்கு 100 பர்ஃபெக்டா பண்ணினாதான் பலன். அதுல ஏதாவது லோபம் வந்ததுன்னா பலன் வராது. நீங்க நானே கணவனா வரணும்னு ஒரு மாச காலம் இப்படி பண்ணி கடைசியில துணி இல்லாமல் ஸ்நானம் பண்ணி ஒரு மாசத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டே இருக்கிறான். ஸ்நானம் வேஸ்டா போச்சு. அப்ப எவ்வளவு சூட்சமா பார்க்க வேண்டியிருக்கு இந்த தர்மங்களை. நாம் தர்மங்கள் பண்ணாமல் இல்லை, எல்லாரும் தர்மம் பண்றா, எல்லா பரிகாரங்களும் பண்றா. ஏன் பிரயோஜனம் இல்லைன்னா ஒரே காரணம் என்ன, நடத்தி வைக்கிறவாழ்கிட்ட ஆச்சாரம் இல்லை. இதான் விஷயமே. இதை கேட்கிற வைதிகா கோச்சு யாராலும் வைதிகாலும் கேட்பாரு. இப்ப பார்த்துன்னு தான் இருப்பா. அவ வருத்தப்பட்டாலும் பிரயோஜனம், அவ வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. இன்னும் சிட்டியில எல்லாம் என்ன பண்றா, சட்டை போட்டுன்னு தான் வரா. அந்த சட்டை எத்தனாத்துக்கு போட்டு போயிருக்காவா? நீ எங்க பெரிய தாத்தா கதையில சொல்லுவார், நீ இமமே வரணும் கணம் சொன்னாலும் வரணும் வரமாட்டான்னு.
நீ இமமே வருணா கணம் சொன்னாலும் வரணும் வரமாட்டான். ஏன்னா ஆச்சாரம் இல்லை. அதனால பிராமணனுக்கு ஆச்சாரம் சித்திக்கணும்னா 100 ஜென்மா காயத்ரி ஜபம் பண்ணிருக்கணும். அப்பதான் ஆச்சாரம் என்ன அப்படி திருஷ்டிபூதம் பதம் செய்து காலை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணணும். பொக்கு பொக்கு பொக்குன்னு குளிச்சுட்டு வந்து எல்லாரும் முதிச்சுட்டு போய் சகல தீட்டும் முதிச்சுன்னு போனவா அந்த வெளியில எல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு துணி இருக்கு, அதுல கூசாம காலை வச்சுட்டு உள்ள போறா பாருங்க. ஒரு சின்ன விஷயம் தானே, அதுல முதிக்க கூடாதுன்னு தோணணுமா வேண்டாமா? இந்த உணர்வு எப்படா வரும்னா அது புது பிராமணனுக்கு வராது. அது 100 ஜென்மா பிறந்திருக்கணும். அது வந்து ஆச்சார சதஜன்ம. ஆச்சாரம் அவ்வளவு முக்கியம். வேதமே காப்பாத்தாதுங்கிற. ஆச்சாரஹீனம் நபுணந்தி வேதாக. ஆச்சாரம் இல்லாமல் இருக்கிறவன வேதமே காப்பாத்தாது, அவனை பவித்திரமாக்காது வேதம். அதனால ரொம்ப முக்கியம் ஆச்சாரம்ங்கிறது. சத சத் தரணி தலே சததம் தாவந்தா யாக்ஞிகாஹ ஆயாந்தி. ஸ்நானம் பண்ணிவிட்டா கார்த்தால பிராத ஸ்நானம் பண்ணினா யார் மேலையும் படக்கூடாது. நீ விழுப்பானா கூட இன்னொருத்தர் மேல படக்கூடாது. அதை எல்லாத்தையும் இன்னைக்கு அங்கீகரிக்கிற காலம் வந்துடுத்து. குரானாங்கிற மகானுபாவன் வந்து காண்பிச்சு கொடுத்து யாரும் யார் மேலையும் படக்கூடாதுன்னு. யார் மேலையும் படமாட்டாளாம். யார் மேலையும் படாமல் அப்படி குழந்தைகளை கொஞ்சணும்னா கூட சட்டத்தில அவுத்துட்டு தான் கொஞ்சம். அதுபோல பவித்ரபானயா இது போராதுன்னு கார்த்தால ஸ்நானம் பண்ணிவிட்டு கையில தர்ப்ப பவித்திரம் போட்டுருவா. இப்பெல்லாம் நாம ஏதாவது சங்கல்பம் பண்ணாதானே பவித்திரம். சத்பிராமணன் 24 மணி நேரமும் பவித்திரத்தோடு தான் இருக்கணும். கையில தர்ப்ப பவித்திரம். பவித்ரபானயா நித்யம் பசு லக்ஷண விதா. யஜ்யத்துக்கு உபயோகப்படக்கூடிய அந்த திரவியத்தினுடைய லட்சணங்கள் தெரிந்தவர்கள். அது மாத்திரமல்ல, சவித்ருமண்டலாந்தரஸ்தம் தியாயந்தா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணான்னு சந்தியாவந்தனத்தில் சொல்றமே. சூரியனை ஒரு பல்பாக வர்ணிச்சு சூரியனுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறவன் சாட்சாத் பரமாத்மா. அதனால இவ அன்னைக்கு ஜெபம் பண்ணும் பொழுதும் சூரியோபாசனை பண்ணும் பொழுதும் சூரியனா பார்க்க மாட்டாளாம். சவித்ருமண்டலாந்தரஸ்தம் தியாயந்தா. எப்பொழுதும் பகவானை தியானம் பண்ணிண்டு யக்ஞிகாஹ ஆயாந்தி. இவெல்லாம் இந்த டிராமா மாதிரி இருக்கிறதுனால காண்பிக்கிறார் அந்த கேரக்டர்களை. அகம் பூர்வம் இதி யஜ்ஞ குஷலாஹ ககன கர்ம சாமானி காயந்தா. யஜ்ஞத்துக்கே எதுடா ரொம்ப முக்கியம், ஜீவன் எதுடான்னா சாமவேதம் தான் முக்கியம். ஏன்னா ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள்லாம் யஜ்ஞங்கள்ல உபயோகம். ரிக்வேதத்தினால தேவதைகளை கூப்பிட்டு, எதிர்வேதத்தினால ஆவிர்வாகங்கள் கொடுத்து, சாமவேதத்தினால ஸ்தோத்திரம். இத்தனை யஜ்ஞங்கிறது நிறைய காரியங்கள் சேர்ந்தது தான். ரிக்வேதத்தை விட்டார், எதிர்வேதத்தை விட்டார், சாமத்தை சொல்றார். நான் அன்னைக்கே சொன்னேன், நாராயண தீர்த்தர் அவருடைய ஸ்வசாக்கை சாமவேதம். அகம் பூர்வமிதி ககன கர்ம சாமானி. துரூகமான ஒரு சாமாக்கள் எல்லாம் அந்த கானம் மன்றத்துல மகா கெட்டிக்காரலாம். அப்படி ஒரு சாம வந்தா நான் முன்னாடின்னு போடுவாளாம். அகம் பூர்வமிதி ககன கர்ம சாமானி காயந்தா யாக்ஞிகாஹ ஆயாந்தி. யாகசாலைக்கே போன மாதிரி அந்த தீட்சிதாள்லாம் அப்படி இருந்தா. யாகம் பண்றவா, யாகம் பண்ணி வைக்கிறவா எல்லாரும் இருக்கு. இது அப்படியே வீடியோ மாதிரி காண்பிக்கிற. பஞ்சகச்சம் கட்டிண்டி தீர்த்த பாத்திரத்தோடு யோக வஸ்திரத்தோட கூட
அந்த ஆச்சாரத்தோடு அனுஷ்டானங்களோடு கூட அவரவருடைய சுதர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த யாகம் பண்ற தீட்சிதால காண்பிச்சார். அப்புறம் பார்த்து மாமிகளை யஜ்ஞபத்னி பிருந்தம், ஒரு கூட்டம் அவாத்து மாமிகள், யஜ்ஞ பத்னிகள்னு பேரவாள். யாகத்துக்கு அந்த யஜ்ஞம் பண்றவாளுடைய பத்னிகள். பத்னி இருந்தாதான் யஜ்ஞமே பண்ண முடியும். அதனாலதான் ராமச்சந்திர பிரபு கூட சீதையை தியாகம் பண்ணிவிட்டு தங்கத்துல சீதை மாதிரி ஒரு விக்கிரகத்தை பண்ணி அதுக்கு சீதைன்னு நாமகரணம் பண்ணி அவளை அந்த பொம்மையை வச்சுட்டு தான், விக்கிரகத்தை வச்சுட்டு தான் ராமரே யாகம் பண்ணினார். யஜ்ஞ பத்னி பிருந்தம் அதுனா ஆயாதி. அடுத்த சீன் காமிக்கிறார் அவாத்த மாமிகளை. எப்படி இருக்கா அப்படின்னா, நம்ரகந்தரம், அவள்ல எப்படி உட்காந்துருக்காங்க, இப்படி ஒரு காலை இப்படி மடக்கி இன்னொரு காலை இப்படி வச்சுண்டு தலையை குடிஞ்சிட்டு நம்ரகந்தரம். இதெல்லாம் சீன்ல தான் பார்க்க முடியும். தலை அப்படியே குனிஞ்சிருக்கு. ஒருத்தர் அது மாமகிட்ட கூட பேச மாட்டா, யார்கிட்டையும் பேச மாட்டா. ஏன் அப்படின்னா, அந்த யாகம் பண்ற ஆத்து மாமி இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு ஜென்மாவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இவருக்கு வாக்கப்பட்டு இவளுக்கு எங்கேயுமே அடுத்ததற்கு கூட போக முடியாது. உதய காலம் அஸ்தமன காலத்துல முன்னாடி 1/2 மணி பின்னாடி 1/2 மணி ஆத்துலயே இருந்தாங்க. இப்ப நீங்க எங்கான அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துன்னா பட்டுன்னு பிளைட்டை பிடிச்சி லண்டன் போயிடுறா. அங்கேருந்து மெசேஜ் அனுப்பிச்சுடுறாங்க, லண்டன் போயிருக்கே 2 நாள்ல வரேன்னு. இது மாதிரி யாகம் பண்றாது மாமிலாம் போக முடியாது. அவர் வெளியில வந்தாதான் இவ வெளியில வரலாம், அவரோட சேர்ந்துதான் வரணும். அதுவும் இந்த அக்னிய சமயத்துல அங்க பிரதிஷ்டை பண்ணுவா, அல்லது இந்த அரணிக்கட்டையில திருப்பி ஏத்தி விடுவா, இல்லைன்னா தன்னுடைய ஆத்மால ஏத்திக்கிறது. அரணியில ஏத்தினா அரணி சமாரோபணம், அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு அந்த அக்னிய அரணிக்கட்டையில ஏத்திடுறது. அப்புறம் அடுத்த வேளையில அதுல இருந்து எடுத்துக்கிறது. அப்ப அதுக்கு அரணி சமாரோபணம்னு பேர். அக்னிஹோத்திரம் முடிச்சுட்டு தன்னுடைய ஆத்மாலேயே ஏத்திக்கிறது, அதுக்கு ஆத்ம சமாரோபணம். இதெல்லாம் ஏத்தினுட்டா அந்த மாமி மேவேஷ்டி பிடிச்சுக்கணும், இவரை விடவே கூடாது. இவரை பிடிச்சுட்டே வரணும், பிடிச்சுட்டே வர்றது கஷ்டமா இருக்குமே மேவேஷ்டி பிடிச்சுருவா. அதனால எங்க போனாலும் பார்த்தா அந்த மாமி மேவேஷ்டி பிடிச்சுட்டே வந்துட்டு இருப்பா. இது பாக்கி பேருக்கு தெரியாதோன்னு இந்த சூட்சமம். அதனால அந்த அம்மாவால கும்பகோணம் கூட போக முடியாது, இந்த காவேரிக்கு அக்கறைக்கு போக முடியாது. ஏன்னா இந்த நதி தாண்டக்கூடாது, ஏகப்பட்ட நிர்பந்தங்கள். இவ வந்து பிறந்தாத்துல ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் ஆத்துக்காரர் இருந்தால் தான் போக முடியும். அவரும் காத்தா நீ சாஞ்சாலுமே எதிரையுமே கலந்துக்க விட மாட்டார். அவர் அக்னிஹோத்திரத்தில் உட்காந்து புகைச்சல்ல போட்டு அக்னிஹோத்திரம். அந்த அம்மாவுக்கு ஜென்மாவே கிடையாது, அப்படி ஒரு சிஸ்ரூஷ பண்ணிட்டே இருக்கணும். அவள் அபவ்ய கந்தரம், தலைய குனிஞ்சிட்டு இருக்க. யாகசாலாம் அனிந்திய கர்ம விதினா, அனிந்திய கர்ம விதி, ஒரு ஜீவனை வச்சுட்டு பண்ற காரியமா இருக்கணும் யாகம்ங்கிறது. அதனாலதான் அதுக்கு அத்வரம்னு பேரு. அத்வரத்தினுடைய அர்த்தமே கொலை இல்லைன்னு அர்த்தம். கொலை இல்லை, கொலை இல்லைங்கிறது எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவேன்? தஸ்மாது சாஸ்திரம் பிரமாணந்து, சாஸ்திரத்தை வச்சுதான், சாஸ்திரத்தை வச்சுதான் கொலையா கொலை இல்லையாங்கிறது நிர்ணயம் பண்ணணும். இப்ப நான் ஒரு இடம் சொன்னேனே, இப்ப இந்த கருடன் மாதிரி ஆகிருதியா பண்ணுவா, கருட சயனம் பண்ணும் பொழுது அதுலதான் வசோர்தார பண்ணுவான்னு ஆரம்பத்துல சொன்னேன். அந்த இஷ்டக உபதானங்கள்லாம் முடிஞ்ச உடனே மேல காலை வைக்க கூடாது. அதுல காலை வச்சா ஆபத்து, அக்னி அத்தனையும். இப்ப முதல்ல காலை வைக்கிறவாளுக்கு ஆபத்து. அதனால ரிஷிகள் சாஸ்திரம் என்ன சொல்றது, இதுல கிராமத்து பசுவை ஏத்தினாலும் ஆபத்து, காட்டுல உள்ள ஜீவன்களை ஏத்தினாலும் ஆபத்து. மனுஷியாலும் கூடாது, மிருகங்களும் கூடாது.
அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துதான் ஆகணும். யார் ஏறாலோ அவளுக்கு ஆபத்து. ஏன்னா மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்தி, மகத்துவம். இது பட்சிகளுடைய கண்ணுக்கு அக்னி மாதிரி தெரியுமா அது, அந்த கருட ஆக்கிருதி. ஏன்னா மந்திரங்கள் அப்படி இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்குன்னா, ஒரு தவளை இருக்கு பாருங்க, கிராம பசுலையும் சேராது, காட்டு பசுலையும் சேராது தவளை. அந்த தவளையை ஒரு குச்சிக்கு இடுக்கல வச்சு அதால முழுக்க துடைக்கணும். அது ஜீவன் போயிடும் அதுக்கு. ஏன் துடைக்கணும்னா, இவ பெரிய உயிர் முக்கியமா சின்ன உயிர் முக்கியமாங்கிறது விஷயம். அது மாதிரி இது கொலையா கொலை இல்லையாங்கிறது நம்ம புத்தி சக்தியை வச்சு நிர்ணயம் பண்ண முடியாது. அத்வனம்னு அதற்கு பெயர், கொலை இல்லது. எது போல அப்படின்னா, நடு ரோட்ல ஒருத்தனை கொன்னுட்டான்னா கொலை. இதே மிலிட்ரியில சேர்ந்து அந்த எல்லையில இருந்தபடி எதிராளியினுடைய தேசத்தில் உள்ள பாகிஸ்தானை சேர்ந்தவன், சைனாவை சேர்ந்தவனா 10 பேரை சுட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஜனாதிபதி மெடல் கொடுக்கிறார். இங்க நடு ரோட்ல கொல்றேன்னு கத்திய காமிச்சாலே கொலை முயற்சின்னு ஜெயில். அங்க 10 பேரை ஷூட் பண்ணிட்டு அவனுக்கு மெடல். இப்ப இது கொலையா கொலை இல்லையாங்கிறது எதை வச்சு நிர்ணயம் பண்றது? அது போலதான் சாஸ்திரம். இது வந்து லோகக்ஷேமார்த்தமாக பண்றது. அப்ப பண்ணும்போது இது கொலைன்னு நினைச்சுடாமல் அநிந்திய கர்ம விதினா நிந்தசி யஜ்ஞ விதேஹே கோபால கிருஷ்ணா. நிந்தசி யஜ்ஞ விதேகே அப்படின்னார் புத்தரை சொல்லும்போது ஜெயதேவ சுவாமிகள். நீ நிந்திச்சுட்டையே, யஜ்ஞ விதியை நீ நிந்திச்சையே, அதுல பசுவை ஒரு ஜீவனை உபயோகப்படுத்துறான்னு நீ நிந்திச்சையே, இது கேதேன்னா வருத்தத்துல சொல்றார். ஆஹாஹா இது கேதே, ரொம்ப வருத்தமா இப்படி நீ சொல்லலாமா? நீ பகவான் இல்லையா? நீ சொன்னதுதான யஜ்யம், உன் வாக்கிலேருந்து வந்ததுதான வேதம். அப்போ உன்னுடைய வாக்கிலேருந்து வந்த அந்த வேதத்தையே நீ எதிர்த்துட்டையே, இப்படி நீ சொல்லலாமா? அகக ஸ்ருதி ஜாத்தம். அதனால இந்த யஜ்யத்துல மனசை எப்படி வச்சுக்கணும்னா, இது பவித்திரமான கர்மாங்கிற எண்ணம் நமக்கு வரணுமா. இது யாகம் பண்றவாளுக்கு மாத்திரம் வந்தா போறாது, அவாத்து மாமிக்கு வரணும். அவ இல்லாம யாகம் இல்லையோன்னு. அநிந்திய கர்ம விதினா, அதுக்கு காரணம் என்னன்னா ஞானம் இருக்கணுமா. அதை பத்தின கொஞ்சமாவது கிஞ்சித்தாவது ஞானம் இருந்தாதான் இது புரியும். ஞானம் இல்லாம சம்ஸ்காரமே இல்லாத வாழை பிடிச்சி உட்காந்து வச்சுட்டா, என்ன இப்படி எல்லாம் பண்றா, எனக்கு பிடிக்கவே இல்லையேன்னு பாதி யாகத்துல ஆத்துக்கு போறேன்னு ஆரம்பிச்சு. அநிந்திய கர்ம விதினா விஞ்ஞான பூரித சுத்த மனசா. இந்த கர்மாவனுடைய சொரூபம் பூர்ணமா தெரிஞ்சுண்டு பவித்திரமான மனசோட யாகசாலையில் இருக்கிற மாமிகள். அதனாலதான் பட்டாபிஷேகம்னு ராமருக்கு சொல்லி அனுப்பிச்ச உடனேவே சீதையிட்ட வந்து சொல்றார் சுவாமி, அப்பா பட்டாபிஷேகம் பண்ண போறார். உடனே சீதாதேவி, உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினா நீங்க ராஜாவாயிடுவேன், நான் ராஜபத்னி ஆயிடுவேன்னு தன்னுடைய பிரபாவங்களை சொல்லணும். இல்லை நாம 2 பேரும் தான் ரொம்ப உயர்ந்தவான்னு சொல்லணும். இது மாதிரி போகபோக்கியங்களை அனுபவிக்கிற விஷயத்தை சீதை சொல்லாமல் உடனே ராமரை பார்த்து சொல்ற ஒரு ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். ஏ பிரபோ, நம்ம குடும்பத்துல கல்யாணம் ஆனாலும் யாகம் பண்ண மாட்டா, பட்டாபிஷேகம் ஆனாதான் யாகம் பண்ணுவா. எப்போ உங்களுக்கு பட்டாபிஷேகம் ஆக போறதோ உடனே வசிஷ்டாச்சாரியால் யாகத்துக்கு நாள் குறிச்சு உங்களுக்கு யாகம் பண்ணி வைப்பர். அப்ப நீங்க தீட்சிதனா யஜ்ய தீட்சை அடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பேன். கையில் ஒரு உடம்புல பட்டை கட்டிண்டு, சவரம் பண்ணிண்டு, மையிட்டு பட்டை கட்டிண்டு, உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிண்டு, தலையில முண்டாசை கட்டிண்டு, கையில தோல்ல அத்திமர தடிய சாச்சுண்டு, இப்படியே யஜ்ய தீட்சை அடைஞ்சு நீங்க யஜ்ய வேதிக்கு நடுப்புல உட்கார்ந்துட்டு இருப்பேன். தீட்சிதம் விரத சம்பன்னம். அப்படி நீங்க உட்கார்ந்துருக்கிற உங்களை பஷ்யந்தி துவாம் பஜாமியகம், உங்களை நான் அப்படி பஜிக்க போறேங்கிறா சீதாதேவி. இதை தான் சொல்றார் நாராயண தீர்த்தர். விஞ்ஞான பூரித, நாம் ஒரு காரியம் பண்ணும் பொழுது அதனுடைய கர்மாவனுடைய ஸ்வரூபம் புரிஞ்சுக்கணும். நாம புரிஞ்சுக்காமல் அந்த கர்மாவை பண்ணினா
அது பூர்ண ஒரு ஒரு பலன் இருக்காது. அதனால இந்த யாகம் பண்றவனுக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வாத்து மாமிக்கும் இதுல ஸ்ரத்த இருக்கணும். விஞ்ஞான பூரித சுத்த மனசா சகா, மனச சீதாதேவி மாதிரி பவித்திரமா வச்சுண்டு விஸ்வாச பூர்வக யஜ்ஞோபி விஷ்ணு, நாம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அவிர்வாகங்களையும் பகவானே வந்து ஸ்வீகரிச்சுக்கிறான்னு அந்த திருட விஸ்வாசத்தோட கூட விஸ்வாச பூர்வக நம்ர சிரசா அப்படியே தலைய சாச்சிண்டு குனிஞ்செண்டு திவ்ய சுந்தரம், ரொம்ப ஆச்சரியமான ரூபவதிகளா இருக்கா. திருத்த நவ்ய பீதாம், அழகான பட்டுப்புடவையை கட்டின்னு இருக்கா. யஜ்ஞசாலையில பீதாம்பரம்னு சொல்ற மஞ்சள் பட்டாட தீட்சா வஸ்திரம் மஞ்சள் கட்டின்னு இருக்காள். நவ்ய பீதாம்பரம் அத்புதஹாரம், நிறைய ஆபரணங்கள்லாம் தரிச்சுண்டு சாரு கபரி பாரபரிதம், அழகான கேசத்தை அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணிண்டு அத்புதஹாரம் சபரி கபரி பாரபரிதம் திவ்ய சாமீகராபரண கணபாசிதம். இந்த யஜ்ஞபத்ரிகளுக்கு தலையில ஜாலம்னு ஒண்ணு வைப்பா. இப்ப ஒரு குச்சியில பின்னி வைக்கிறா. இதுக்குதான் ராக்கோடின்னு பேர். இந்த தலையில ராக்கோடின்னு வச்சுக்கிறாளே, இந்த ராக்கோடியை தான் சீதாதேவி ராமருக்கு ராமர் சீதாதேவி ஆஞ்சநேய சுவாமி சீதைட்டேந்து வாங்கின்னு வந்து ராமர்கிட்ட கொடுக்கிறார். அந்த தலையில அந்த ஆபரணத்தோட கூட சாமீகராபரண கணபாசிதம், உடம்பு முழுக்க இப்படி ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு அங்கே யஜ்ஞபத்ரிகள்லாம் அவ்வளவு ஸ்ரத்தையோட கூட ஆத்துக்கார் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு அனுகூலமா அக்னியை பிரதிஷ்டை பண்ண உடனே பக்கத்துல வரலியெல்லாம் வச்சு சபித்தெல்லாம் வச்சு பக்கத்துல இருந்து விசிறின்னு இருந்து அடுத்த வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துண்டு அந்த தர்மத்தை அப்படி ஸ்ரத்தையாக விசுவாசத்தோட கூட பண்ணக்கூடிய யஜ்ஞபத்னி பிருந்தம் அதுனா ஆயாதி. யாகசாலைக்கு அழிச்சுட்டு போயிட்டார் நாராயண தீர்த்தர். இப்படி இருக்கு யாகசாலை. இது என்ன ஆச்சரியம்னா, இந்த இடம் பிருந்தாவனத்துல யமுனக்கரையில ஒரு பெரிய அக்ரஹாரம் இருக்கு. இன்னைக்கும் போய் பார்த்தோம்னா அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துல பக்தரோட்விகாரி அப்படின்னு ஒரு கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். ராஜகோபாலனாக பகவான் அங்கு போய் மாடு மேய்க்கிறான். அன்னைக்கு அந்த கிருஷ்ணனுக்கு தான் அவர்கள் ஆகாரங்கள்லாம் கொண்டு வந்த. பக்தம்னா அன்னம்னு அர்த்தம், சாப்பாடு. அதை சாப்பிட்டதுனால அவனுக்கு பக்தரோட்விகாரின்னு அந்த கிருஷ்ணனுக்கு பெயர். இது யமுனக்கரையில இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரம். இன்னைக்கும் பிருந்தாவனத்துல அந்த இடத்துல ஒரு கிருஷ்ணன் இருக்கார். அங்க ஒரு மகாராஜ் இருக்கார். அவர் 12 வருஷ காலம் பூமியிலேயே கால் வைக்காமல் யமுனையிலேயே தங்கியிருந்தார். ஒரு போட்டு வச்சுட்டு 12 வருஷ காலம் யமுனா ஜலத்திலேயே மழை வெயில் பனி எதையும் பார்க்காமல் யமுனையிலேயே வாசம் பண்ணினவர் ஒரு பாபா. அவர் தான் இன்னைக்கும் அந்த கிருஷ்ணனுடைய சன்னிதானத்தில் இருந்துட்டு இருக்கார். இப்பயும் அந்த யஜ்ஞபத்ரிகள்லாம் தீட்சிதாள்லாம் இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணாரா, அன்னைக்கு ஸ்பெஷலா கண்ணுக்குட்டிகள் எல்லாம் ஓட்டிண்டு பசங்களெல்லாம் அழிச்சுண்டு இது போகாத இடம்டா, இங்க போவோம்னு பிளான் பண்ணிட்டு வந்தார். பிளான்டா வர இதே வேணுகானம் பண்ணி கோபிகைகள் எல்லாம் அழைச்சுட்டார். ஆனா யஜ்ஞபத்ரிகள் விஷயத்துல இவாளை வேணுகானம் பண்ணி அழைக்காமல்
பகவான் அவ இருக்கிற இடத்துக்கு போறான்னா. ஏன் இருக்கிற இடத்துக்கு போறான்னா, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, விஷயம் தெரிஞ்சவனும் அவளால ஆத்த விட்டு வெளியில வர முடியாதவ. ஆத்துக்காரர் இல்லாம அடுத்த தெருக்கு போக முடியாது. அவர் மேவேழ்ச்சி பிடிச்சுட்டே வரணும். அவர்கிட்ட சொன்னாலும் அழிச்சுன்னு ரொம்ப நாளா கெஞ்சறாளாம், கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும். அவ ஆத்துக்காரர் காதிலே வாங்கிக்க மாட்டேங்கிறார். அதனால அவள்லாம் இப்படி தப்பிக்கிறாளேன்னு கிருஷ்ணன் அன்னைக்கு கண்ணுக்குட்டி மேய்க்கிறத அவ ஆத்து பக்கத்துல மேய்ச்சிடுவோம், யாகசாலை பக்கத்துல மேய்ச்சிடுவோம்னு கிருஷ்ணன் ஏவம் யஜ்ஞபத்னி சகிதே யஜமான சகிதே யஜமான யாஜ்ஞிக பிரவர்த்திதே யஜ்ஞே கிரியாத்மகே சாக்ஷாத் யஜ்ஞஸ்வரூபி பகவான் கந்தர்ப்பதர்ப்ப மகாசர்ப்ப கருடாயமான திவ்யமங்கள திவ்யமூர்த்திதரா கோபபாலை சக சனைஷனைஹ சஞ்சரன் சாரயன்னபி கோவத்சான் ததுபவன தேசம் ஆஜகாமா. அன்னைக்கு எப்பொழுதும் என்ன பண்ணுவாராம், முத நாளே சொல்லிவிட்டான் கிருஷ்ணன், இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டாம்டா, நாம கொஞ்சம் சீக்கிரமே கண்ணுக்குட்டியெல்லாம் ஓட்டின்னு வந்து ஆத்துலயே சாப்பிட்டுருவோம். நீங்க சாட்டர்டே மாதிரி சண்டே ஃபுல் டே இல்லை, ஆத்துக்கு வந்து சாப்பிட்டு போம்னு சொல்லி பசங்கள்லாம் கார்த்தால 5 மணிக்கு பழையது சாப்பிட்டதோடு சரி. சுவாமி என்ன பண்ணிவிட்டானா, அன்னைக்கு புது இடம்னு இங்க ஓட்டின்னு வந்து விட்டான். கண்ணுக்குட்டிகள் எல்லாம் எந்த இடத்துக்கு வந்தாங்கிறார். ஏவம் யஜ்ஞபத்னி சகிதே, எந்த யஜ்ஞபத்னிகள்லாம் ரொம்ப நாட்களாக கிருஷ்ணனை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காளோ அவர்கள் இருக்கிற இடம் யஜமான யாஜ்ஞிக பிரவர்த்திதே யஜ்ஞே. யாகம் பண்ற தீட்சிதர், அவளுக்கு யாகம் பண்ணி வைக்கிற தீட்சிதர்கள்லாம் யாஜ்ஞிகாலாம் இருக்க, அவள்லாம் பண்ணி வைக்கிற இந்த யஜ்ஞே யாகசாலைக்கு சமீபத்தில் வந்துட்டான். ததுபவனம் கிட்டக வரானாம் பகவான். அந்த யஜ்ஞசாலையை வர்ணிக்கிறார். எப்பேற்பட்ட யஜ்ஞசாலை? கிரியாத்மகே. யாகம்ங்கிறது என்னன்னா பல காரியங்கள் சேர்ந்ததுதான் யாகம். 5 நாள் யாகம்னா எத்தனை காரியம் இருக்கு, அத்தனை காரியமும் யாகத்துல மாத்திரம் காரியம்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சமித்தை எடுக்கிறது, ஒரு தர்ப்பத்தை எடுக்கிறது, உன்னை நிர்தேசம் பண்றது, உனக்கு நிர்வபணம் பண்றது, இது மாதிரி எந்த காரியம் பண்ணினாலும் அதுக்கு காரியம்னு பேர் இல்ல, கிரியாத்மகே. அத்தனை காரியங்களும் பகவத் ஸ்வரூபங்கிறார். அதனால அத்வர்யுபிகி கிருஷ்யமானேஷும் அவிஷு சாக்ஷாத் யஜ்ஞகர்த்தரி. நாபி மகாராஜாவுடைய யாகத்தை சொல்லும் பொழுது நாபி மகாராஜா அத்வரியு அந்த ஹவிஸை எடுத்திருக்கார் ஹோமம் பண்றதுக்கு. அந்த கிருஷ்யமானேஷு அத்வரியு எடுத்திருக்கக்கூடிய அவிர்பாகம், அந்த மந்திரம், அதை எடுத்த அத்வரியு அவர் வாக்கில் சொன்ன மந்திரம், அவர் கையில் வச்சிருக்கிற அந்த ஆகுதி, இது எல்லாத்தையும் எப்படி நினைச்சான் நாபி மகாராஜான்னா, புருஷாவயவேஷு அபியத்யாயத், எல்லாம் பகவானுடைய திருமேனியாக நினைச்சான். அத்தனை காரியமும் சேர்ந்து பகவத் ஸ்வரூபம். அதனால யாகத்துல அனாவசிய காரியமே கிடையாது. கிரியாத்மகே, அந்த யஜ்யம்னாலே பல காரியங்கள் சேர்ந்தது. அந்த காரியங்கள்லாம் காரியம் இல்லை, யஜ்ஞஸ்வரூபி பகவான். சாட்சாத் யஜ்ஞஸ்வரூபியான அந்த பகவான் அன்னைக்குன்னு பார்த்து கிளாஸா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காராம். எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு? அலங்காரம்னா கந்தர்ப்பதர்ப்ப மகாசர்ப்ப கருடாயமான திவ்யமூர்த்திதரா. இந்த பாம்புகளுக்கு கருடனை கண்டாலே பயம். அது என்ன பண்ணும் தெரியுமோ, அந்த பாம்பு அப்படியே பிடிச்சு தன்னோட காலில் அப்படியே
அந்த பாம்பை அழுத்திண்டு அதனுடைய அழகு மூக்குனால பாம்போட வயத்துல குத்தி ரெண்டா கிழிச்சுவிடும். பாம்பை ரெண்டா கிழிச்சுடும் கருடன், அழகால குத்தி கிழிச்சு விடும். அது நழுவிண்டு போகாம இருக்கிறதுக்காக காலை அமுத்தின்றும். எப்படி கருடனை கண்டா பாம்புக்கு நடுக்கமனும், அது மாதிரி மன்மதனுக்கு தான் தான் அழகன்கிற ஒரு திமிர் இருந்துதான். அந்த திமிரை எப்படி போக்கினான்? கருடன் பாம்பு அழிக்கிற கருடன் மாதிரி போக்கினான் அப்படின்னு. கந்தர்ப்பதர்ப்ப மகாசர்ப்ப, மன்மதனுடைய அழகன்கிற அந்த திமிர் இருந்த மன்மதனுக்கு அந்த திமிராகிற பாம்பை அழிக்கிற கருடன் மாதிரி கருடாயமான திவ்யமூர்த்தி தரா. இவ்வளவு அழகா இருந்திருப்பானா பகவான்? எத்தனையோ கிருஷ்ணன் சந்நிதி இருக்கானோ. மன்னார்குடி போனா அந்த ராஜகோபாலனை பார்த்தா உருகிறதா இல்லையா யாருக்கும் மனசு? இந்த அழகுல தான் கிருஷ்ணன் அங்க போனானா. ராஜகோபாலனாக பகவான் யஜ்ஞசாலைக்கு போற பக்கத்துல, யஜ்ஞசாலைக்கு பக்கத்துல மாடு மேய்க்கிறான். திவ்யமூர்த்தி தரா கோபபாலை சக, பசங்களோட கூட இதோ கொஞ்சம்டா இதோ கொஞ்சம்டான்னு அவளை ஏமாத்தி 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 சனை சனை சஞ்சரன் வந்துருத்துன்னு சாரையன் நபி கோவத்சான்னு பசுக்களை குழந்தை கன்றுக்குட்டிகள்லாம் ஓட்டிண்டு மதுவா யாகசாலை பக்கத்தில் வந்துட்டான். ததுபவன தேசம் ஆஜகாமா. பகவான் யாகசாலைக்கு சமீபத்தில் வந்துட்டான். இங்கேருந்து பார்த்தா அந்த யாகசாலை தெரியுது, ஆகாசத்துல புகை போறது, யாகம் நடந்துட்டு இருக்கு. நவநீத சோராய நந்தாரி கோர கோபிகா வல்லபாய நாரத முனீந்திரனுத நாமதேயாயதே நாராயணானந்த தீர்த்த குரவே ஜெயமங்களம் वृंदावन विहारी लाल जय सद्गुरुमूर्ति की समस्त संत मंडली की अंजनेय मूर्ति की